ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சமையல்? கருவாட்டு வறுவல் தானே. கருவாடு வறுவல். இது என்ன கருவாடு? இது கார கருவாடு. இந்த கார கருவாடை ஒரு அருமையான வறுவல் செய்ய போகிறோம். பாருங்கள், தக்காளி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஓகே, சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இது இப்படி ஒரு நிமிஷம். ஸோ எண்ணெய் நல்லா வந்து கொதிக்கட்டும். அதில் ஒரு சின்ன ஏதோ ஒன்று இருக்குது, அது எட்ட இடம். ஓகே, அடுத்தது கடுகு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து குக்கரில் தானே செஞ்சேன். இன்றைக்கி விறகடுப்பில் சாப்பாடு செய்யலை, குக்கரில் செஞ்சுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரசம். என்ன ரசம்? தக்காளி ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நான் அதை வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடை காமிங்க ஒரு நிமிஷம். இந்த கருவாட்டு பேர் என்ன? இந்த கருவாட்டு பேர் வந்து காரக்கருவாடு, சுதுப்புனாங்கருவாடா. இதை வந்து இந்த காரையை வந்து இந்த மாதிரி அதை உரிக்க முடியாது தானே? இல்லை உரிக்கலாமா? ஆ, ஆமாம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதே நீட்டு மீனாக இருந்தது, கவலை இந்த மாதிரிலாம் இருந்தால் உரிச்சிடலாம்ல. ஆமாம், இதை உரிச்சு போட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து கவலை மீன். ஸோ இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஓட்டாம்பரை தானே இது காரை. ஸோ அதனால் நம்ம இதை வந்து நம்ம உரிக்க வேணாம், அப்படியே போட்டு செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, கடுகு வெடிச்சிருச்சா? ஸோ மற்ற பொருள் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம், அடுத்தது பூண்டு போடுறாங்க பாருங்கள். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். அடுப்பு கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுக்கிறேன். இல்லை, 2 வெறுவி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில். அப்போ தான் நல்லா எரியும். நேற்று நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டோம்? என்ன வீடியோ போட்டோன்றதான் மறந்துட்டேன். இறாலா? இறால் வறுவல் தானே? ஆமாம் கைஸ், நேற்று நம்ம சேனல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இறால் ஒரு எப்படி சொல்கிறது, தோசைக்கல்லில் இறால் வறுவல் வீடியோ நம்ம போட்டிருக்குறோம். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்படி ஊதுனா தான் அது நல்லா எரியும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவாடு, ஸோ ஓட்டாம்பரை கார கருவாடு போட்டுரு, எல்லாத்தையும் போட்டுரு. பாருங்கள், கார கருவாடு எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்படியே நம்ம வதக்கிக்க வேண்டிதான். வரேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது மசாலா போட்டுக்கலாம். அடுப்பு எரியல இருந்தா கையை வச்சாலே எரியாதுன்னா நீ கையை வைக்காதுன்னு சொல்கிறான். அடுப்பு இப்பொழுது நன்றாக எரிகிறது.
ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஜலி பிடிச்சிருந்தாலுமே ஸ்மெல்லு ஆனால் தெரியுது. ஒரு அருமையான கருவாடு ரெடியாகி கொண்டிருக்கிறது. அடுத்து தேவையான அளவு மசாலா, குழம்புத்தூள், அடுத்து உப்பு தேவையான அளவு. ஒரு வதக்கிட்டு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்களா. ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். சரி, தட்டப்பட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எடுத்து பார்த்துருவோம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும். தண்ணி ஊற்று. இதில் வந்து தீ வந்து நிறையா வரும். இந்த சைடில் இருக்கிற மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணு. மஞ்சள் கலரில் ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு. இதையா மூடி வைக்கனா? இந்த மாதிரி மூடி வைக்கக்கூடாது. அப்படிதான் மூடி வைக்கணும். அப்போதான் இந்த கருவாடோட இதாகும் மசாலா கூட. நிறைய பேர் என்ன செய்வாங்க, உடனே தண்ணி ஊற்றிடுவாங்க. ஊற்றவே கூடாது. அடடா, ஒரு அருமையான மூடு கருவாடு வறுவல் தயாராகி கொண்டிருக்கிறது. காரை கருவாடு. ஸோ நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்துடலாம். பிளேட்டு எடுத்து பார்ப்போம். ஆஹா, அருமை. எப்படி ஒரு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிண்டு பார்ப்போம். அவ்வளோதான் காய்ஸ். செம்மையாக குக் ஆயிடுச்சு. சரி, இறக்கிடு. இறக்கி இப்படியே வையா இங்கேயே. சாப்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசம். என்ன ரசம்? தக்காளி ரசம். அடுத்தது கருவாடு. கொஞ்சம் ஆவி வெளில போட்டோம் அதில். காமி. ஒரு அருமையான கருவாடு வறுவல் பாருங்கள். எந்த அளவுக்கு செம்மையாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.